இந்த தண்ணியை வந்து மோஸ்ட்லி நான் வந்து நார்த் ஈஸ்ட்டு நேபாள் சைடெலாம் காமிச்சிருப்பேன். மோஸ்ட்லி வந்து நம்ம மட்டும் இல்லை, இந்த மலைவாழ் மக்கள்லாம் இதை தான் வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பைப் லைன்லாம் கொஞ்சம் கம்மி. இது மாதிரி பாட்டிலாக நிறைய வச்சுருக்காங்க கைஸ். அதாவது கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு இது வந்து கொடுக்கக்கூடிய அவங்களோட கலாச்சாரம். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு. இது என்னென்னா ஒரு இங்கே நடக்கக்கூடிய கலாச்சாரத்தை நான் வந்து காட்டுறேன். மற்ற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. ப்ளஸ் வந்து யாரும் வந்து குடிக்காதீங்க. இப்போ நம்ம மணாலியில் உள்ள ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். போன வீடியோவில் வந்து இங்கே ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள பழமையான வீடுகள்லாம் காட்டியிருந்தேன். வில்லேஜ் எல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துருந்தோம். அங்கே அப்படியே வந்து ஒரு கல்யாண வீட்டையும் நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த கல்யாண வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே இன்றைக்கி தான் வந்து கல்யாணமா. நேற்று வந்து அந்த பெண்ணழைப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்களா நம்ம ஊரில், அது மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தது. அதாவது ஆசீர்வாத் தின் அப்படின்னு சொன்னாங்க. ஆசீர்வாத் தின் அப்படின்னா நம்ம வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்கள்ல மணமக்களுக்கு. ஸோ அந்த நாள் தான் வந்து நேற்று. இப்போ இன்றைக்கி தான் கல்யாணம் அப்படிங்கிறதுனால அந்த கல்யாண வீட்டை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இதுதான் வந்து அந்த கிராமத்துக்கு போகிற ரோடு. சரி வாங்க, இன்றைக்கி வந்து அந்த கல்யாண வீட்டில் எப்படி இருக்குது, இந்த ஹிமாச்சல் பிரதேசில் மேரேஜ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நான் காட்டுறேன். யாக்கை கூப்பிட்டு போயிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ முடின்னு பாருங்களேன். இது மாதிரி நிறைய பார்க்கலாம். அப்படியே இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் வாங்க. இப்போ நம்ம இருக்கிறது கான்மா வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம வந்து அந்த கல்யாண வீட்டை நோக்கி போனோம். கல்யாண வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 10-10:30 வாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் கூட வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துட்டோம். கரெக்டாக காலையில் எந்திரிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே பார்த்தீங்களா ஸ்னோ மவுண்டன் அங்கே தெரியுதுல்ல. ஸோ கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டு உங்களுக்குலாம் ஸ்னோவெல்லாம் காட்டிட்டு அங்கே எதுவும் வில்லேஜ் இருந்தது அப்படின்னா, எங்களுக்குமே நாங்களே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வர்றோம், புதுசு தான். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கல்யாண வீட்டுக்கு போகலாம். இப்போ வாங்க அப்படியே இங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். கீழே வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி போயிட்டுருக்கு. அங்கேருந்து மக்கள்லாம் அந்த விறகு இதெல்லாம் வந்து எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தான் லாஸ்ட்டாக வந்து இங்கே பார்த்தீங்களா. हाँ बहुत भारी पड़ेगा ना ये? हाँ बहुत भारी है। हाँ सो எவ்வளோ कितना किलो का होगा? हाँ ஸோ அவங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. இது மாதிரி நம்ம லாஸ்ட்டாக எங்கே பார்த்தோம் அப்படின்னா நேபாள், நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலலாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயும் நிறைய வீடுகள்லாம் இருக்குங்க. கீழே வந்து இந்த வேலி அப்படிங்கிறது வந்து கான்மா வேலினா பள்ளத்தாக்கு. அங்கிட்டு பாருங்களேன். ஓ வா, அங்கே பாருங்கள் ஆறெல்லாம் போயிட்டுருக்கு. சரி வாங்க இது வழியாக நடந்து போகலாம். இங்கே இந்த டாப்லேருந்து வியூ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். வா, அங்கேருந்து ஸ்னோ மவுண்டன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அங்கே தெரியுது குட்டியுண்டா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போனால் அதை வந்து நல்லா பார்க்கலாம். எது வழியாக போனீங்க மேலே? இது வழியாவா? கீழே நம்ம ஒரு ஆறு பார்த்தோம்ல வர்ற வழியில், அது இந்த ஆறு தான். இதுதான் அப்படியே போயிட்டுருக்கு. இன்னும் வந்து 1 hour டைம் இருக்குது. 1 hourல வந்து ஃபுல்லாக அங்கேயே சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது, அதனால் வந்து ஷாப் இங்கே பக்கத்தில் எதுவுமே கிடையாது. ஷாப் இருந்தால் கூட தண்ணி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு இடத்துல வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. அந்த தண்ணியை தான் வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோ வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருக்கும் இந்த தண்ணி. இந்த தண்ணி வந்து மோஸ்ட்லி நான் வந்து நார்த் ஈஸ்ட்டு நேபாள் சைடெலாம் காமிச்சிருப்பேன். மோஸ்ட்லி வந்து நம்ம மட்டும் இல்லை, இந்த மலைவாழ் மக்கள்லாம் இதை தான் வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பைப் லைன்லாம் கொஞ்சம் கம்மி. தண்ணி அந்த சைடு இருந்து வருது பாருங்கள். இது எப்படின்னா ஒரு மேலேருந்து மலையிலேருந்து வந்து ஒரு சைடு அங்கே ஊறி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இங்கே பாருங்கள் நல்ல வாட்டர், க்ளீனான வாட்டர் தான் அது. இங்கே பாருங்களேன், ஒரு வயசானவங்க கூட வாட்டர் பேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்களும் இந்த வாட்டர் பேட்டில் தான் இந்த தண்ணியை தான் இவங்களும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நமஸ்தே भैया, क्या कर रहे हैं? मैं ऐसे घूमने आया था इधर। हाँ, तमिलनाडु से। गुड। ओके ओके ओके. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மலைவாழ் மக்களும் இந்த தண்ணியை தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க குடிக்கிறதுக்கு. இங்கே ஒரு மலை ஒன்று காமிச்சல, ஸ்னோ மவுண்டனு, அங்கேருந்து காமிச்சல போன தடவை. ஸோ அந்த மலையை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு 20-25 நிமிஷம் வந்து நம்ம வந்து நடந்து வரணும். பின்னாடி சீன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே கிட்ட வந்து வீடுகள்லாம் தெரியுது பாருங்கள், குட்டியாக. சரி வாங்க இப்போ அந்த மலையை நோக்கி நம்ம போகலாம். இந்த லாஸ்ட் ஸ்டாப்பு ரிவர் சைடு கேஃப் அண்ட் ஸ்டே. ஓகே, இங்கே கூட ஸ்டே பண்ணலாம் போல இருக்குது. நம்ம ஸ்டே எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே பார்த்துட்டு வரலாம். தூரமாக இருக்குது. அது வரையும் தான் நம்ம போகணும். அந்த ஆறு இருக்குல்ல, அது வரையும் தான் லாஸ்ட்டு ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் பாதை எதுவும் இருக்கா என்னன்னே தெரில. அங்கிட்டலாம் வேறு எங்கேயும் போகிறதுக்கு.
ஆற்றுல வந்து கீழே இறங்கிட்டோம். சேஃபாக இறங்குறதுக்கு வழி வந்து இந்த வழி தான். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃபாக வந்து கீழே வந்து இறங்கலாம். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கிடையாது. அதாவது செங்குத்தலாக இருக்குது, நீங்கள் வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல இடமா பார்த்து சேஃபான ஒரு இடமா பார்த்து கீழே இறங்குங்க. பார்க்குறதுக்கு அந்த சன்லைட்டுக்கு அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வழியாக தான் இப்போ நடந்து போகணும். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம கூட வந்தாங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்களாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து வேறு வழியில் போனாங்க. நான் வந்து உங்களுக்கு இதை காமிச்சு ஒரு சேஃபான ஒரு வழியில் கூப்பிட்டு போகிறதுக்காண்டி இந்த வழியில் வந்துட்டுருக்கேன். மழை காலத்தில் ஃபுல்லாக வந்து இந்த ஆறு நல்லா நிரம்பி தண்ணி பாட்டுக்கும் ஃபுல்லாக போயிட்டுருக்கும் அப்படிங்கிறாங்க. வர்றப்போ அங்கே ஒரு வீடு இருந்துச்சு, அது ரெசார்ட்னு கூட. அந்த ரெசார்ட்டில் தான் இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்தோம். கொஞ்சம் இந்த டயத்தில் குளிர் கம்மியாக இருக்குது, ஆனால் தண்ணியெல்லாம் நல்ல ஜில்லுன்னு இருக்குது. இதோ அங்கே இருக்குது பாருங்கள் பாதை. அந்த பாதையில் போயிட்டு அந்த சைடு நம்ம போயிடலாம். தண்ணியில் காலை வச்சிங்கன்னா மட்டும்தான் செம ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால் தண்ணியில் வந்து காலை மட்டும் வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன். சேஃபாக வாங்க, ஏன்னா அந்த கல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அது மட்டும்தான் பிரச்சனை. அப்படியே அந்த சைடும் ஒரு ரிவர் வந்து சின்னதாக போயிட்டுருக்கு, அதில் வந்து தண்ணி போல். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நிறைய வாட்டர் போயிட்டுருக்கு. கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு கூட நம்ம வந்து போகலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு 11 மணிக்கு வந்து நம்ம வந்து கல்யாண வீட்டுக்கு போகலாம். இப்போ நான் ஒரு மேரேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹிமாச்சல் கல்ச்சரோட ஒரு மேரேஜ். அங்கே போனோம் அப்படின்னா நிறைய அந்த ஹிமாச்சல் கலாச்சாரத்தோட அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அவங்களாம் எப்படி மேரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து மூச்சு வாங்குது, படிக்கட்டில் ஏறி வந்தது. இந்த ஹிமாச்சலில் மலைவாழ் மக்கள்லாம் துணி எப்படி துவைக்கிறாங்க பாருங்கள். ட்ரெஸ் துவைக்கிறது இது மாதிரி தான். மேலே அந்த சைடு தண்ணி வருது. தண்ணி வந்து இது முதல்ல காமிச்சல, இங்கே வந்து நிரம்பிடும். தண்ணி நிரம்பி இது வழியாக தான் போகும். இந்த தண்ணியை தான் அவங்க வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. नमस्ते भाभी। हाँ, पानी ठंडा नहीं रहता है तो एकदम। हाँ ये दूसरा पानी है जो ड्रिंक से निकला हो ना, हाँ हाँ वो तो ठंडा ही रहता है ये। ओ हाँ அந்த ஹிமாச்சல் வீட்டு கல்யாணம் வந்து இங்கே தான் நடக்குது. இப்போ உள்ளே தான் வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் வந்து ரொம்ப க்ரௌடெல்லாம் வரல. நான் கொஞ்சம் அமைதியாக தான் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 minutesக்கு அப்புறம் வந்து நிறைய க்ரௌடு. ஃபங்க்ஷனே இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. டான்ஸு கேம்ஸு எல்லாமே இங்கே வந்து ஹிமாச்சலில் வந்து அந்த கல்யாணம் நடக்கும்போது டான்ஸ் எல்லாம் நடக்கும். இவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.
பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு கேட்டிங்களே, ஸோ அங்கே வந்துட்டு இருக்காங்களா, அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. நேற்று நம்மளை வந்து ரிசீவ் பண்ணவங்க அவங்க தான். ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அங்கிட்டு போனதுக்கப்புறம் பொண்ணை மாப்பிள்ளையும் காமிக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. கோவில் எங்கே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ நம்மளும் இவங்க கூடவே பின்னாடியே போவோம். கோவிலுக்கு வந்தாச்சுங்க. அங்கே இருக்குல்ல அதுதான் கோவில். பொண்ணு மாப்பிள்ளையும் அங்கே நிற்கிறாங்க பாருங்க. அப்படியே நம்மளால் கிட்ட போக முடிஞ்சுன்னா கிட்ட போய் காட்டுறேன். பின்னாடி வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்கோம். இங்கே கல்யாணம்னு சொன்னால அதே இடத்துல தான். எங்கே கல்யாணம் அப்படின்னா, கல்யாணம் வந்து கோவிலாக போயிட்டுருக்காங்க. இப்போ நான் முதல்ல காட்டினல, இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே உட்காந்து. ஸோ வரும்போது எல்லோரும் எங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், எங்களை வந்து இன்வைட் பண்ணாங்க, அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, கல்யாணம் முதல்ல பார்த்தோம்ல அந்த ஃபங்க்ஷன்லாம், அது வந்து கீழே. இப்போ வந்து ஒரு மேல் மாடி மாதிரி அங்கே உட்காந்துருக்கேன். ஸோ பிளேட் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்டதெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட் டைம் இது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து வெஜ் தான். அது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. ப்ளஸ் வந்து பூரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பூரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து கீரு. हाँ हो गया. கைஸ் நல்லா சாப்பிட்டாச்சு. வாங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சாப்பாடு முடிஞ்சு சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நம்ம தமிழ்நாட்டு டேஸ்ட்லாம் கிடையாது. இதில் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் அங்கே போயிருக்காங்க, கோவிலுக்கு போயிருக்காங்க. எப்படி நம்ம ஊர்லலாம் கல்யாணம் பண்ணால் தாலி கட்டினதுக்கப்புறம் கோவிலுக்கு போவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயும் ஒவ்வொரு கோவிலாக போயிட்டுருக்காங்க. நடந்து இங்கே ஊரில் உள்ள பக்கத்தில் உள்ள கோவில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க வர்ற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறோம். பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ள கோவிலில் உட்காந்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோவில். ஆல்ரெடி நம்ம வந்துருந்தோம் தெரியுமா அந்த கோவிலுக்கு, மானு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து அலௌடு கிடையாது. இதோ வர்றாங்க பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளைலாம்.
ரொம்ப நேரமாக டான்ஸ் ப்ரோக்ராம் தான் போயிட்டுருக்கே தவிர வேறு கல்யாணம் இப்போதைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வந்துட்டாங்க பாருங்கள் பொண்ணு, இந்த சைடில் நிற்கிறாங்கல்ல ரெட் கலர், அதுதான் வந்து பொண்ணு. அங்கே வர்றாங்கல்ல அவங்க தான் வந்து மாப்பிள்ளை. ஏற்கனவே ஒரு தடவை காமிச்சிருப்பேன், ஆனால் அந்தளவுக்கு கிளியராக காமிக்கல. ஸோ இப்போ தான் வந்து கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். அப்பா ஓரளவுக்கு வந்து ஃபங்க்ஷன் இங்கே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து வீட்டுக்கு தான் போவாங்க. எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே இங்கே வந்து எல்லாம் வந்து இந்த முதல்ல பார்த்தீங்களா டான்ஸு அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை. அவங்க சொந்தக்காரவங்க ரிலேட்டிவ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க. ஆனால் பொண்ணுக்கு வந்து மேக்கப்பே தெரில பாருங்கள். நம்ம ஊர் எப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து மேக்கப் போட்டு மூஞ்சியே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க, சூப்பராக போட்டிருக்காங்க மேக்கப்பு. சரி வாங்க, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படியே நம்மளும் பின்னாடியே வீட்டுக்கு போவோம். கல்யாணத்தில் வந்து வர்ற எல்லாருக்குமே வந்து மது பாட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், காட்டுறேன். அந்த ஒருத்தன் கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள், பொட்டி பொட்டியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மது. சரி பார்த்தீங்களா, உஸ்மா ஒயின் ஷாப் மாதிரி எப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு. உள்ளே வந்து பெட்டியாக அடிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஒயின் ஷாப்லலாம் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி பாக்ஸாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த சைடிஸ்க்கு வந்து இந்த சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுமா, கிளாஸ் வர்றவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்காக உள்ள கிளாஸ். இது இவ்வளோ கிளாஸா அப்படின்னு தானே எதிர்பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி பாட்டிலாக நிறைய வச்சுருக்காங்க கைஸ். அதாவது கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு இது வந்து கொடுக்கக்கூடிய அவங்களோட கலாச்சாரம். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு. இது என்னென்னா ஒரு இங்கே நடக்கக்கூடிய கலாச்சாரத்தை நான் வந்து காட்டுறேன், மற்ற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. ப்ளஸ் வந்து யாரும் வந்து குடிக்காதீங்க. சரி, நாங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இவங்க இந்த ஹிமாச்சலில் உள்ள ரைஸ் பியர் அப்படிங்கிறாங்க. இது வந்து அந்தளவுக்கு ஆல்கஹால்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் இது வந்து இதெல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்காங்க. இந்த ஹிமாச்சலில் வந்து இந்த கல்யாணம் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், கல்யாணத்துக்கு அன்னைக்கு இந்த மாதிரி மது விருந்து கொடுக்குறது இங்கே உள்ள ஒரு கல்ச்சராக. ஸோ நான் அதான் இப்போ வந்து கேள்விப்பட்டேன். எனக்குமே வித்தியாசமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க. இங்கே பார்த்துங்க, எங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இது நாங்கள் வந்து திருப்பி வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், குடிக்க மாட்டோம். ப்ளஸ் வந்து எங்கள்கிட்ட நாங்கள் எதுக்கு அப்போ வாங்கினீங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. அதாவது கொண்டாந்து 3 பாட்டிலையும் கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் வந்து சிக்கன்லாம் கொடுத்துருக்காங்க. சிக்கன் வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. இது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பாருங்கள், அந்த அவங்களுக்கும் சிக்கன், எல்லாருக்குமே சிக்கன் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. கைஸ், அடுத்த தடவை சாப்பிட வந்திருக்கோம் அதே கல்யாணத்தில். ஷூவை கழட்டிகிட்டு இருக்கேன். என்னாச்சு அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சிச்சு நல்லபடியாக. கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சாச்சுன்னா என்ன, மாப்பிள்ளை வந்து ரொம்ப நம்மளை வந்து கவனிச்சு, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனிச்சாரு. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ என்னென்னா டீ கொடுத்துருக்காங்க. சரியான கவனிப்பு. நான் இது மாதிரி நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த காரணம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நிறைய விஷயத்த வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய விஷயத்த சொல்ல முடியாது. ஆனால் சரியான கவனிப்பு. நாங்கள் இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ப்ரோ, இது எதிர்பார்க்கவே இல்லைல்ல? முதல்ல வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் காலையில். குளிர் வந்து பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பயங்கரமாக இருக்குது. நாங்கள் வந்து என்ன ஒரு 5 டிகிரி 6 டிகிரிலே சரியான குளிராக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். டிகிரி வந்து இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா, ஒரு 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸில் இருக்குது. பரவாயில்ல, இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ தடவை நம்மளை வந்து கூப்பிட்டு சாப்பாடு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. கைஸ், எங்களால் சாப்பிட முடியல. இவ்வளோ தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக கொண்டாந்து வச்சுட்டே போயிட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அதாவது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கல் வச்சுருக்காங்கல்ல,
கல் பாறைக்கல்ல வச்சு வீடு கட்டிருக்காங்கல்ல, இது உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் இருக்கும். நானும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை தண்ணி உள்ளே போகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். எனக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, வில்லேஜ் வீடியோவில், அவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க, மழை தண்ணி உள்ளே வராதுன்னு. அதான் எப்படின்னு தெரில. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ நான் இங்கேருந்து ரூம் கிளம்புறேன். பாய் பாய்.